வணக்கம் and welcome. இது சந்திப்போமா at Cinema Cafe. இந்த நாள் அன்னைக்கு நம்ம இன்னைக்கு கப்பல் டீமோட செலிப்ரேட் பண்ண போறோம். கப்பல் டீமோட டைரக்டர் கார்த்திக் and ஹீரோ வைபவ் நம்ம கூட இருக்கீங்க. இப்போ நீங்க கப்பல் ரிலீஸ் ஆனத பத்தியும் உங்களுடைய மெமரிஸ், இதுக்கு முன்னாடி நீங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து பார்த்த படங்கள் பத்தி சொல்லுங்க. கிறிஸ்துமஸ்க்கு நான் ஆவலா இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்ல. ஏன்னா தீபாவளி பொங்கல் தான் எனக்கு இதுவா இருக்கும். பட் இந்த கிறிஸ்துமஸ் வந்து கண்டிப்பா இது மெமரபிளா இருக்கும். இனிமே நீங்க அடுத்த தடவை கேட்டீங்க கிறிஸ்துமஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஃபர்ஸ்ட் மூவி ரிலீஸ் சொல்லலாம். சூப்பர். அண்ட் வைபவ் நீங்க சொல்லுங்க, இந்த கிறிஸ்துமஸ் why is it special to you apart from couples? Christmas is always special to me. And this Christmas is very special because couple release and Shankar sir படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றாரு. So it's very very special. All the more special. Okay, நீங்க சொல்லுங்க கார்த்திக், இப்போ கப்பல் அப்படின்றதும் how did you zero in on the script? இப்போ வந்து முதல்ல இருந்து நீங்க வர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? டெபியூட் டைரக்டர்ஸ் யாரை கேட்டாலும் நாங்க 7 வருஷம் 8 வருஷம் தவம் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட்ல வர்க் பண்ணோம், அதுதான் மொத்தமா இந்த ஒரு ஸ்கிரிப்டா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. What is your take? நான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஸ்கிரிப்ட் இது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் வேற ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது இன்னும் பட்ஜெட் ஹெவியான கேஸ்டிங் இந்த மாதிரி எல்லாமே அது ஹெவியா இருந்துச்சு. அது ப்ராசஸ் போயிட்டே இருந்தது. அப்போ ரொம்ப டைம் ஆகிட்டே இருந்துச்சு. அது அப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை மீட் பண்ணேன், என்னோட ஸ்கூல் மேட் சுதன் சொல்லிட்டு. அவரு நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. நான் அது மாதிரி சினிமாவில் இருக்கேன்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னாரு ஓகே. அப்போ 2 பேர் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம். மறுபடியும் எனக்கு கால் பண்ணாரு, இந்த மாதிரி நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ வந்து எங்களுக்கு பண்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அவரோட பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ இல்ல பண்றேன், என்கிட்ட ஒரு கதை இருக்கு கேக்குறீங்களா அப்படின்னு அவங்க கொஞ்சம் நான் கதை சொன்னேன் அவங்களுக்கு. கதை சொல்லிட்டு பட்ஜெட் சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் படமே இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல பண்ண முடியாது, வேற ஏதாவது பட்ஜெட் ஒரு மீடியம் பட்ஜெட்ல உங்கள்கிட்ட கதை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன் என்கிட்ட கதை இல்லை, வேணா நான் ரெடி பண்ணி சொல்றேன் அப்படின்னா. அப்ப நீங்க கண்டிப்பா ரெடி பண்ண சொல்லுங்க, நம்ம கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு சொன்னேன்னா. சோ நான் அவங்களுக்கு ஒரு 4-5 லைன் சொன்னேன் மீடியம் பட்ஜெட்ல. அதுல ஒரு லைனை செலக்ட் பண்ணாங்க, அதுதான் அந்த கப்பல். Wonderful. And வைபவ் நீங்க சொல்லுங்க, முதல் தடவை கார்த்திக் உங்ககிட்ட வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொல்லும் பொழுது நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்களா? மென்டலா, பிசிக்கலா? எல்லாரும் வந்து ஹீரோஸ் அந்த கேரக்டருக்குள்ள நுழையறதுக்கு பயங்கர இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றாங்க. உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணீங்க? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. சங்கர் சார் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி பிரம்மாண்டமா இருக்கும். பட் ஒரு நல்ல ஒரு கியூட் ராம்காம் அண்ட் அதுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கியூட் ஃப்ரெண்ட்ஷிப். அப்புறம் வந்துட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு நிறைய ஆக்டிங் ஸ்கோப் நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம கேட்கும்போது நல்லா இருந்துச்சு. யூஸ்வலா வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க லவ்க்குலாம். இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து அகேன்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட், அதுல ஒரு சின்ன ஒரு கியூட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேயோட இருக்கும் படம். அதுவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஹோம்ஒர்க்லாம் எதுவும் இல்ல, ஏன்னா ஸ்பாட்லயே பிழிஞ்சு அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கு வீட்டுல போய் ஹோம்ஒர்க் எல்லாம் இல்ல. எங்க நிஜமா அந்த ஃபேஸ் கட் பார்த்தா பிழிற மாதிரியா கதை சொல்லும் போது அப்படிதான். அப்படிங்களா? அதனாலதான் கமிட் ஆட்டீங்களா? சரி, நீங்க ஏன் நடிக்கலாம் அப்படின்ற களத்துல குதிக்கல? கரெக்ட். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீட் பண்ணும்போது தான் கேட்டேன், நீங்களே ஹீரோ மாதிரி இருக்கீங்க, நீங்களே பண்ணுங்களேன்னு கேட்டேன். உங்களுக்கே நீங்க எங்க ஆப்பு வச்சுக்கிறீங்க? அவர் டைரக்டர் ஆயிடும். ஆமா, அவர் உங்களை காசு பண்ணா அவர் ஹீரோ ஆயிட்டா அவர் டைரக்டர் ஆயிடும். இப்ப கொஞ்சம் இந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டென்ஷன்ல இப்படி இருக்காரு. பட் இல்லன்னா அப்ப வந்து ஃப்ரெஷ்ஷா இருந்தாரு. ஃப்ரிட்ஜ்ல வச்ச தக்காளி மாதிரி இருந்தாரா? வெரி குட். நீங்க சொல்லுங்க கார்த்திக், இப்போ இந்த படம் அப்படின்னதும் நீங்க ஏன் வைபவ் செலக்ட் பண்ணீங்க? இந்த ஸ்கிரிப்டுக்கு ஆக்சுவலா ஒரு 2 விஷயம் தேவைப்பட்டுச்சு. ஒண்ணு வந்து நம்ம மௌனராகம் கார்த்திக் சார் மாதிரி துருன்னு இருக்கணும், துருன்னு போய் லவ் பண்ணணும். ரெண்டாவது ஒரு திருட்டுதான், சின்னதா பாக்கியராஜ் சார் மாதிரி ஒரு திருட்டுதான். அங்க வேணா பர்ஃபெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்குமோ? இது ரெண்டும் ஏரியால ஒர்க் அவுட் ஆச்சு. இது ரெண்டும் கலந்த கலவைதான். சோ அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டரை இவர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறது நான் சூஸ் பண்ணேன். அது 100% ஒர்க் அவுட் ஆயிருக்குறதுல. சூப்பர். இனிமே உங்க கண்களால எல்லாரும் வந்து வைபவ பாக்கும்போது அந்த மாதிரி துரு கூடவே திருட்டுத்தனம் எல்லாம் கலந்துதான் பாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, இந்த படத்தினுடைய ஹீரோயினை பத்தி நீங்க 2 வரிகள் இப்ப சொல்லணும். சோனம் பாஜ்வா. அவங்க ஆல்ரெடி பஞ்சாப்ல 2-3 பிலிம்ஸ் பண்ணிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் பிலிம். நல்லா பண்ண வச்சாரு. ஆக்சுவலா டைரக்டர் தான் நல்லா பண்ண வச்சாரு. பொண்ணுக்கு என்ன பாவம் என்னன்னா தமிழ் அவ்வளவு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம்.
எங்களை எல்லாரும் ஒரு ஏலியன் மாதிரி தான் பார்க்கும். இப்படி பேசுறாங்களே எல்லாரும் அந்த மாதிரி தான் பார்க்கும். பட் ஃபைனலா படத்துல வந்து நல்ல பேர் வந்துச்சு. சூப்பர். அண்ட் நீங்க வந்து இந்த காஸ்ட் செலக்ட் பண்ணும்போது எந்த ஒரு விஷயத்துல ரொம்ப குறிப்பா இருந்தீங்க? இப்போ வைபவுக்கு வந்து இந்த கேரக்டரைசேஷன் சூட் ஆயிருந்தது அப்படின்னு, பட் பீங் அ டெபியூட் டைரக்டர் ஒரு காஸ்ட் நீங்க பிக்ஸ் பண்ணும்போது வெரி போக்கஸ் இதுதான் எனக்கு வேணும்னு இல்ல இருக்கிறவங்களை வச்சு அவங்க கிட்ட வேலை வாங்கிட்டா அந்த கான்பிடன்ஸ்ல இருப்பீங்களா? இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பண்ணும்போது இந்த கேரக்டர் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிடுவாங்க. சோ அந்த கேரக்டருக்கு ஒரு சில பேர் தான் பண்ண முடியும். ஒரு கேரக்டருக்குன்னா சர்டைன் பீப்புள்ஸ் பண்ண முடியும். அதுல இருந்து நான் பிக் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டருக்கு அப்படின்னா நிறைய பேர் இருந்தாங்க. அதுல நான் எனக்கு மைண்ட்ல பட்டது கருணா, அர்ஜுன், வெங்கட், கார்த்திக் இந்த மாதிரி ஒரு 4 பேர் பண்ணாங்க. இந்த படத்துல விடிவி கணேஷ் சார் பண்ணிருக்காரு. அவரை நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கும் போதே ஓகே இது யார் பண்ணா நல்லா இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு காட்ஃபாதர் மாதிரி ரோல். அது லவ் காட்ஃபாதர். சோ அதுக்கு சரியான நாள் விடிவி கணேஷ் தான் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை இதுல பண்ண வச்சேன். ஹீரோயின் அப்படிதான். எப்படின்னா ஸ்டைலிஷா மாடர்னா இருக்கணும், ஆனா ஒரு தமிழ் பொண்ணு ஃபீல் இருக்கணும். அதுல என்ன தமிழ் பொண்ணு மாதிரி இல்லைன்னா நம்ம கதைக்கு ஒத்து போகாது. சோ அதனால நான் அதுல ஒரு ஹீரோயின் அந்த ஹீரோயின் விஷயத்துல அந்த செக் அங்க இருந்தது. வண்டர்ஃபுல். அண்ட் வைபவ் உங்க கேரக்டர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, உங்க கேரக்டரை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அதான் ஜென்ரலா நம்ம சென்னை பாய்ஸ் மாதிரிதான் அவங்க கிட்ட இருந்தா அந்த சில விஷயங்கள்லாம் எடுக்கிறது, எங்கேயா பார்த்து எடுக்கிறது, டைரக்டர் என்ன சொல்றாரு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் பண்றது. கொஞ்சம் சினிமாக்கு கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றது, அவ்வளவுதான். இது ஒரு நல்ல எல்லாருக்கும் ஒரு பிடிக்கும். இந்த கேரக்டர் வந்து பிடிக்கும். படம் பார்க்கும்போது வந்து ஒரு கியூட்டா இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியாவும் இருக்காது, கம்மியாவும் இருக்காது. கரெக்டா ஒரு லெவல்லே டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் முடிச்சிட்டு இருப்பான், அந்த பொண்ணு கிட்டயும் முடிச்சிட்டு இருப்பான் ஹீரோயின் கிட்ட. அதாவது ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும்னா ஒரு லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் நடுவுல மாட்டிட்டு முடிப்பார் போராட்டமா. அதான் கேரக்டர். 2 பேரும் பட்டும் படாமலே பேசுவீங்க. இந்த லவ் காட்சிகள், காதல் காட்சிகள் இத பத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கறேன். அது பக்கமே வரலையே. லவ் காட்சிகள் இருக்கு, ரொமான்டிக் காமெடி டெஃபினட்டா ரொமான்ஸ் சைட்லாம் இருக்கு. அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் என்னன்னா வந்துட்டு லவ் நிறைய படத்துல எல்லா படத்துலயும் லவ் எல்லாம் வரும். பட் இதுல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு அதனாலதான் கப்பல் டைட்டில் நடுவுல ஒரு பொண்ணு வந்தா வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரொம்ப ஓவர் பொசிசிவா இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல திடீர்னு ஒரு பொண்ணு வந்தோடனே அவன் தனியா போறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப டைம் வந்து லவரோட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்ப நடக்குது ஒரு சின்ன பாசிட்டிவ்னஸ்ல போற ஒரு தின் லைன். வண்டர்ஃபுல். அண்ட் இந்த படம் அப்படின்னும் பொழுது எல்லா விஷயங்களை பத்தி பேசணும். அண்ட் அகைன் கமிங் பேக் டு திஸ், சங்கர் சாருடைய அசிஸ்டன்ட் அப்படின்னும் பொழுது கண்டிப்பா ஒரு ஃப்ரெஷ்னஸ் எதிர்பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இப்ப இருக்க ஜானர், அதாவது காமெடி இஸ் டூயிங் வண்டர்ஃபுல்லி, அந்த ஜானர்லயே நீங்களும் காமெடியை மேஜரா வச்சு எடுத்ததுக்கான காரணம் என்ன? ஐ யூ பிளேயிங் இட் சேஃப்? இல்ல சேஃப்க்கே இல்ல. நம்ம அதாவது எப்போதுமே ஒரு கதை உருவாகும் போது இந்த கதை எதுல டிராவல் பண்ணலாம், இது த்ரில்லர்ல டிராவல் பண்ணலாம், இந்த ஒரு கான்செப்ட் உருவாகும் இல்லையா, இது த்ரில்லர்ல சொல்லலாம், இது வந்து காமெடியா சொல்லலாம், இது வந்து ரொமான்டிக்கா சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படி எனக்கு இந்த லைன் சொன்னப்போ இதை காமெடியா மட்டும்தான் பண்ண முடியும்னு தோணுச்சு. ஏன்னா அது லைனாவே அப்படிதான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா அனுபவிச்சுட்டாங்க. சோ வந்து இவன் இன்னொரு பொண்ணு கூட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை லவ் பண்ணவன தான் தடுக்கிறாங்க. இதை வந்து சீரியஸா சொன்னா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எகென்ஸ்ட் ஆயிடும். அது வந்து ஒரு காமிக்கலா சொன்னா அது இயல்பா நடக்கும். அதனாலதான் இது காமெடியா. இப்ப நீங்க ஹீரோயின் அப்படிங்கும்போது அவங்க எப்படி இருக்கணும்னு இமேஜின் பண்ணுவீங்க? நீங்க ஹீரோயின் பண்ணதுக்கு அப்புறம் சோனம் பாஜ்வா she has done 100% அப்படின்னு இப்ப சொல்லுவீங்களா? 100%. படம் பார்க்கும்போது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க இந்த கேரக்டருக்கு இவ்வளவு ஒரு நல்ல பொண்ணு பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. நீங்க படம் பார்க்கறப்ப அந்த ஃபீல். அண்ட் இதே மாதிரி வேற எந்த கேரக்டர், விடிவி கணேஷ் சார் சொன்னீங்க, வேற எந்த கேரக்டருக்கு இவங்க தான் செட் ஆகணும் அப்படின்ட்டு நீங்க அடம் பிடிச்சு இன்னொருத்தர் இன்க்ளூட் பண்ணீங்கன்னா யார்? கருணா சொல்லுங்க. ஏன்னா இது வில்லன் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான் அதுல ஒரு வில்லனிக் ரோல் பண்ணுவாங்க. காமிக்கல் வில்லன் தான், பட் அதுக்கான ஒரு ஃபேஸ் அந்த இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கும். ஒரு காமிக்கல் வில்லன்
நல்ல அந்த வில்லனாவே கூட காட்டலாம் அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் இருக்கும். இப்ப அடுத்ததா வைபவ் இஸ் ஆல் ஸ்மைல்ஸ். ஏன்னா இப்ப நம்மள ஜாயின் பண்ண போறது கப்பல் திரைப்படத்தின் ஹீரோயின் தி பியூட்டிஃபுல் சோனம் பாஜ்வா. Can we have you here please? Beautiful Sonam Bajwa. Very happy to have you here. Thank you so much for coming. இப்போ வந்து உங்களை வைபவ் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரு. நான் ஒரு வாட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க தான் இந்த ஷோனுடைய ஹோஸ்ட். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க? யாருக்கு உங்களுக்கா? உங்க படத்து ஹீரோயின். உங்க படத்து ஹீரோயினுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. சோ மக்களே, இவங்க தான் வந்து சோனம் பாஜ்வா ஃப்ரம் பஞ்சாப். நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு அடுத்தபடியா நல்ல கால் எடுத்து வச்சு நான் தான் ஆள போறேன் அப்படின்னு சொல்லி சென்னைக்கு வந்திருக்காங்க. கப்பல் படம் தான் ஃபர்ஸ்ட் படம் அவங்களுக்கு. Wow, wonderful. Such a beautiful introduction. Thank you. Next time வந்து நம்ம ஷோக்கு ஸ்கிரிப்ட் நான் பக்கபலமா எழுதி கொடுப்பீங்க போலே. சூப்பர்வா. You know what he said? நீங்க சொல்லுங்க என்ன சொன்னீங்கன்றது. That was very good thing. I understood that she's from Punjab and not only that, he's telling you that you're going to rule the Tamil industry. We come here to rule the industry. Yes, I hope that. So wonderful. How would you introduce Vaibhav if you were to? I think I don't need to introduce him, but I think if I have to, one of the most hardworking actors I've ever worked with, most calm, most patient, relaxed, cute, charming, Vaibhav Reddy. உங்களுக்கு ஆனந்த கண்ணீர் வந்திருக்கணும் இந்த தருணத்துல. உங்க டைரக்டர் கூட இவ்வளவு புகழ்ந்து பேசல, ஒரு பக்கத்துக்கு எழுதிருக்காங்க உங்களை பத்தி டயலாக். எப்படி கூகுள் பஞ்சாப்ல போயிருக்கு. Yes, how do you know so much about him? Because I spent so much time with him on set and we work together, so I know he's really hardworking and very calm, very patient on set, no tantrums, nothing, very supportive. So, and I really appreciate that about him. That's great. And what would you say about your director? I think Karthik is very, very talented, very creative in his mind, very confident about what he's doing, and he's one of those directors who will take out best, bring out the best from their actors. So I'm glad that I got a chance to work with him. So tell us about working in this film. Apart from the film as such, what is about your character? This girl, the name of my character is Deepika. She's a very modern girl and she comes from a very rich family. She's born and brought up in a very secured background, and she's very independent, very confident, very bubbly. But at the same time, she's really simple at heart. She's girl next door at heart, but the way when you look at her, she's very modern. She's very confident. So I think she's like an entire package today's girl. Wow, that's nice. So, how did you feel when you were like told yourself that you were the heroine of this film, and when Karthik called you up, did you audition or how did you just get it? Yeah, I auditioned for this film in Mumbai. First day when I went, they just met me and I was not very well that day. So they made me do the lines of one of the scenes in English. They were like, if you want to do it in English or Hindi, whatever you're comfortable with, just do it. We just want to see how you do it. So I think when I did that, they were pretty happy. So then they called me the next day with a proper look test. And but even the second day, they did not audition me in Tamil. So when I came here, so everything was finalized only in Bombay. So when I came here and first day on set, oh my God, nobody knew that my Tamil is going to be so bad, or they did not expect that I'm going to take so much time on my first day. So first day I get like 4 pages of dialogue. Whoa. And I didn't know what to do. And Vaibhav sat there for about 4 hours, for just I think 3 hours for one scene. So, and who is your best friend on the set? Mirror. I think Mirror is the best friend for me because they're all talking in Tamil, and now like I don't understand it so well. But I think with time, when I learn it, then I can chat with them and hang out with them. So then I'll be more friends. But other than that, like initially I was feeling a little left out because of the language. Otherwise, everyone was very friendly on set, very warm and very nice to me. Just because of the language, I was a little hesitant. But I think everyone was very friendly to me. All right. So, tell us about what was tough apart from learning Tamil and doing this role in this film.
which was really tough and Okay, challenging. the first challenge for me was the language, and if we keep that aside for a moment, I think the second challenge for me was to act with VTV Ganesh. He is so funny that I couldn't act in while he's there on set, or if he's in the scene, then it's just so difficult for me to It will act. take even longer for you. Because he's so funny that I just can't stop laughing. And I remember in one of the scenes I had to beat him up, Vaibhav, and thankfully it was my back towards the camera. Otherwise I couldn't have performed that scene. It was Were so you hard. laughing the whole time you were hitting him? Yeah, I was, and I was like, oh my god, I hope they don't caught me. I don't get caught, because I couldn't stop laughing. And so that was the second most toughest challenge for me in the movie. உங்களுக்கு அப்படிலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லையா? அவங்க வந்து என்ன எமோஷன்ஸ் பண்ணாலும் சரி நீங்க உங்களோட அத கரெக்ட்டா டெலிவர் பண்ணிடுவீங்களா? இவங்க கிட்ட ஓகே. காரணம் அவங்க கிட்ட என்னன்னா சில சீன்ஸ்ல வந்து ரொம்ப கஷ்டம் அது என்னன்னு தெரியல, அது ஏன் நடக்கும்ட்டு. இப்போ ஒரு கர்ணா நானும் க்ளோஸ் ஆயிட்டோம், இல்ல வெங்கட் சுந்தர் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரா க்ளோஸ் ஆயிட்டோம், அர்ஜுன் எல்லாரும் திடீர்னு வந்து சீரியஸா பாருங்க அப்படின்னு சொல்லி இப்படி இருக்கும்போது அப்படி திரும்பி அப்படி பார்த்த உடனே சிரிப்பு வரும். அது ஏன்னு எனக்கு தெரியல. அது ப்ராப்ளம். அது ஒண்ணு. அண்ட் VTV Ganesh சாரோட நடிக்கிறது கஷ்டம் தான் எல்லாருமே. சஜஷன் அவருக்கு வச்சோம்னா முடிஞ்சது கதை. அதுதான் பண்ணிட்டே இருப்பாரு கேசஸ். சார் என்ன சார் நீங்க இந்த மாதிரி பொண்ணு என்ன செருப்பால் அடிச்சிச்சு சார், அடிச்சிச்சா ஐயோ அப்படின்னு சொல்லி இந்த சைட்ல இருந்து பேசிட்டு இருப்பாரு. பட் ஓகே, எனக்கு அவரு ரொம்ப நாள் எனக்கு ஃப்ரெண்டு. அண்ட் தெரியும் எனக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு அப்படின்னு சைட்ல பாக்குது, அவரை பார்க்காம. இந்த டெக்னிக்லாம் நீங்க அவங்க சொல்லி கொடுக்கறது இல்ல? கத்துப்பாங்க ஆட்டோமேட்டிக், தெரிஞ்சிடும் கொஞ்ச நாள்ல. He wants you to learn the hard way. He's not going to teach all the nuances. When you're working with VTV, tough teacher, no? Yeah. So okay, your question is ready. If someone is calling out for date, okay, there are only 3 options: Karthik, Vaibhav, VTV Ganesh, and one more option, Sudan. Who Sudan na padam producer. Okay. One of the producer. So One for loud and clear up. யாரா ஆப்ஷன்? ஆப்ஷன்ஸ் யாருன்னா டேட் யார கூப்பிட்டாங்கன்னா படத்தோட டைரக்டர் கார்த்திக். இவங்க அதாவது டேட் கூப்பிடணும். இவங்க இவங்களுக்கு 4 பேரும் டேட் கூப்பிடுறாங்க. 4 பேரும் கூப்பிட்டாங்க. இவங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. Okay. She has to choose. just out of these 4. Out of these 4. First option is டைரக்டர் கார்த்திக். Okay. ப்ரொடியூசர் சுதன். அப்புறம் நானு VTV Ganesh. இந்த கேட்டகரியில எங்க இந்த VTV Ganesh சார் வந்தாருன்னு எனக்கு So all these 4 men. Yeah, you have only one choice. They're asking you out on a date. Whom will you go out with? You can just go out with one person. Only one. You can't say group will go because it's my unit. No. Only one. Then Genuine answer, okay? Okay, then I'll go out on a date with you. இது போய். Just because you are here. பக்கத்துல இருக்கேன். இது போய். Hey, genuine answer. Just don't look at him. He doesn't even care. Do you care? And one more option I'll give you. Cameraman Dinesh. Okay, Dinesh. Why? நான் ஏன் சொன்னேன்? Because he wants to hear that. He just wants to hear that. இது போய் இதெல்லாம் தெளிவான genuine. No, I don't go out on a date with married men. So I wouldn't choose anybody. But if I have to, then either Vaibhav or Dinesh. Whoever wants to go. ஃப்ரெண்ட்ஸ் கூடவே இருப்பாங்க, ஆனா காதல ஒண்ணு சேர விடாம பிரிப்பாங்க அப்படின்னு. இதேதான் வேலைங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு. இப்பயும் வந்து நம்ம சூப்பரா போயிட்டு இருக்க சந்திப்போமால என்ன எழுப்பி விட்டு இவங்க 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போறாங்களாம். யாரெல்லாம் தெரியுமா? கார்த்திக், பிரியதர்ஷன், வெங்கட்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூடவே வந்து என்ன எழுப்பி விட போறாங்க. கூடவே இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் வர போறாரு. லெட்ஸ் வெல்கம் தே ஆல் இன் சந்திப்போமா அட் சினிமா கேஃபே. வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. எப்படி அங்க? ஓகே ப்ளீஸ். ஹாய். உங்களோட ப்ளீஸ். ஹாய். ஹலோ, வாங்க. சோ நம்ம சந்திப்போமால வெங்கட் சார் வந்தாச்சு, நட்ராஜ் சார் வந்தாச்சு, கார்த்திக்கும் வந்தாச்சு. உங்களுக்குள்ள நீங்க அப்படி என்ன கேள்வி கேட்க போறீங்க? மாத்தி மாத்தி நீங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸா பண்ணிருக்கீங்க. அண்ட் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு டெக்னிக்கலான பல விஷயங்கள் சமாச்சாரங்கள் இவர்கிட்டயும் உங்ககிட்ட ஏங்க பிரிச்சீங்க, கூடவே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்து என்னதான் அப்படி சாதிச்சீங்க அப்படின்றத கேட்கணும். யார் ஆரம்பிக்க போறீங்க? வழக்கம் நம்ம கார்த்திக் சாரே ஆரம்பிக்கலாம். படத்துல ஆரம்பிச்ச மாதிரியாவா? ஆமா. அங்க மட்டும் கொளுத்தி போட்ட அப்புறமா எங்க கொளுத்தி போடுங்க. நான்
குட்டி போட்டேன்னு சொல்லலாம், குட்டி போடலன்னு சொல்லலாம். ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர். ரொம்ப நாங்க எப்பவுமே ஒரு இன்னோசென்ட்டான கேரக்டர் தான். அதனால தான் ஃப்ரெண்ட் லவ் கெடுத்து விட்டு, ஏன்னா எங்களுக்குள்ள அவ்வளவு பாசிட்டிவ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே. படத்துல வேணா நாங்க லவ் கெடுப்போமே தவிர நிஜ லைஃப்ல அப்படிலாம் கெடுக்க மாட்டோம். அது ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா தானங்களே தெரியும். நான் நிஜமாவே ரொம்ப ரியல் லைஃப்ல இன்னசென்ட் கேரக்டர். இப்படி சொல்றவங்க யாரையும் நம்பவே முடியாது. நீங்க சொல்லுங்க அதை பத்தி. நான் சொன்னா நம்புவீங்களா? அப்போ அவரை பத்தி யார் சொன்னாலும் நம்புறதா இல்லைங்க. இந்த கேங்கே நம்ப கூடாதுன்னு வைபவ் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காரு. அண்ட் நட்ராஜ் சார், எப்படின்னா உங்களோட மியூசிக் சீரியஸா சோனம் பாஜ்வா அவங்க உட்காந்து 4 வரிகள் பாடுறாங்க. தமிழுக்கு தத்தளிச்சவங்க அவங்களோட பாடல் வரி, அதுவும் காதல் கசாட்டா அப்படின் போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட்டான டியூன் அவங்களே பாடுறாங்க. ஆக்சுவலி அந்த காதல் கசாட்டாவோட ஃபுல் கிரெடிட் வந்து கண்டிப்பா கார்த்தி லிரிசிஸ்ட் தான் போனோம் ஃபர்ஸ்ட். ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ் எழுதி கொடுத்திருந்தாரு. அதோட சிச்சுவேஷன் ஆரம்பிக்கும் போதே கார்த்தி கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டியூன்ஸ் எல்லாம் வந்து நிறைய ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இப்படி வேணாம் அப்படி வேணாம் அப்படி சொல்லி, நீங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க, ஆனா எனக்கு சிச்சுவேஷனுக்கு மட்டும் ஒத்து போனா போதுன்னு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதனாலதான் ஒரு கப் ஆசைடு, காளி பசங்க, காதல் கசாட்டா எல்லாமே இன்னைக்கு சார்ட்ல வந்து அவ்வளோ ஒரு கூட்டமா ஆல்பம் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் வந்து இருக்கிறது சர்வை பண்றது பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு கார்த்திக் அண்ட் லிரிசிஸ்ட் அண்ட் மை ஆல் சிங்கர்ஸ். சோ உங்களுக்கு மத்தியில நிஜமா இந்த கதையில் நடந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக சோ நீங்க சொல்லுங்க, what was your favorite part about being a part of the series? ஃபேவரட் பார்ட் ஒண்ணுதான் கஷ்டமான சீன் ஆக்சுவலா பார்த்தோம் தான். டான்ஸ் ஆடி இருப்போம் ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும். வாவ் இல்ல, அது உங்களுக்கு வாவா இருக்கலாம், எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டான்ஸ் பழக்கமே இல்லாத ஆளுகளை வந்து டான்ஸ் ஆட சொன்னா எப்படி இருக்கும். நாளையில இருந்து ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்களோ அவங்கள கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னு. எவ்வளவு பேர் அந்த மாதிரி நீங்க ஸ்கிரீன்ல பார்த்து கலாய்ச்சிருப்பீங்க. இப்ப உங்களே டான்ஸ் ஆட வச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கு? நிறைய கலாய்ச்சிருக்கேன். ஆனா பட் இப்பதான் தெரியுது ஒரு சிம்பிளான ஸ்டெப் போறது எவ்வளவு கஷ்டம். இந்த ஊர் விட்டு ஊர் வந்து ஒரு சாங் வரும் ஆக்சுவலா, லெஜெண்ட் இளையராஜா சாரோட சாங். அது ஆக்சுவலா ரீமிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சாங் டான்ஸ் இருக்கு ஆக்சுவலா. அந்த சாங் டான்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாம் சென்னையில எல்லாம் ஒவ்வொரு இடத்துல திடீர்னு வந்து இங்க போய் ஆடு, இங்க போய் ஆடு, இந்த இடத்துல ஆடு அப்படின்ட்டுருவாங்க. என்னன்னா சில டைம்ஸ் கேமரா வந்து எங்கேயோ வச்சிருப்பாங்க, நாங்க நடு ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்போம். சைக்கிள்ல போறவங்க யோசிப்போம், ஐயோ பாவம் இந்த பசங்களுக்கு என்ன பிரச்சனையோ. அதே சமயம் எப்படா சாங் முடியும் நாங்க 3 பேர் நினைச்சிட்டு இருப்போம். தினேஷ் மாஸ்டர் வந்து அவர்தான் கோரியோகிராஃபர், அவரு யோசிப்பாரு ஷோ எப்படா இந்த சாங் முடியும் அவரு ஃபீல் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. அதனால அவர் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த இதுல. சார் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தா ஐ எம் வெரி சாரி. நாங்க 3 பேரும் சாரி கேட்டுக்கிறோம் உங்களுக்கு. இது வரைக்கும் பயங்கர கலாட்டாவா போயிட்டு. தேங்க்யூ சோ வெரி மச் உங்களோட டைம்காகவும் உங்களோட அரட்டைக்காகவும். ஒன்ஸ் அகைன் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு சங்கர் சார் அண்ட் தேங்க்ஸ் டு ஐ ஸ்டுடியோஸ், தேங்க்ஸ் டு கார்த்திக். ஏன்னா கப்பல் வந்து எங்க எல்லாத்தையுமே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு வந்து சங்கர் சார் ஒரு பெரிய காரணம். என்னோட ட்ரீம் இன்ஸ்பிரேஷன் ஏரம்மன் சார் வந்திருந்தாரு ஆடியோ லான்ச்சுக்கு. ஃபுல் கிராண்ட் காலாவை கொடுத்து ஒரு பிக்கஸ்ட் பிரசன்ட் ஃபார் கிறிஸ்மஸ், ஆல் பிகாஸ் ஆஃப் இது. எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, தயவுசெய்து திருட்டு சீட்ல பாக்காதீங்க. நன்றி. That says it all. This was Samdipoma at Cinema Cafe. See you next week.